علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ونحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى عز وجل في محكم التنزيل والفرقان القديم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்கள் அனைவருக்கும் கலங்கரை விளக்கமாக வந்துதித்த நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் எந்த ஒரு வழியை உலக மாந்தர்களுக்கு காட்டிக் கொடுத்தார்களோ அதை சற்றும் தங்களுடைய வாழ்க்கையில் அடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்திட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சங்கை பொருந்திய இந்த நாளில் சங்கையான இந்த இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்றி நிறையட்டுமாக என்ற துவாவோடு இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் துவக்கம் செய்கிறோம். என் உரையை துவக்கம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை உங்களுடைய பதிலை எதிர்பார்த்த நிலையில் கூறிக்கொண்டு துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற ஜும்மா தேர்தல் களம் கண்டு நமது ஆட்சியில், நமது நாட்டில் சிறந்ததொரு ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக சென்ற வாரம் ஓட்டு போட்டுவிட்டு நல்லாட்சி மலர துவாவுக்காக வேண்டி இந்த 2வது ஜும்மாவில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இன்று அறிந்த விஷயம்தான். இன்று அரசு துறைகளில் மக்களுக்கு சேவை செய்ய நாம் தகுதி பெற்றவர்களை நாம் உருவாக்க வேண்டும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் மற்றும் உலக கல்வியாளர்களாக அந்த பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அப்போ நாம் நம்முடைய சமூக மக்களை கல்வியில் நம்ம மேம்படுத்தணும். இன்னைக்கு கல்வி என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இஸ்லாத்திற்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த கல்வியை எந்த நடைமுறையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயமே ஒழிய, கல்வியாளர்களாக ஒரு மார்க்கம் நிறைந்த ஒரு IAS ஆஃபீஸர், ஒரு மார்க்கம் நிறைந்த ஒரு IPS, ஒரு மார்க்கம் நிறைந்த ஒரு IFS ஆஃபீஸர்ஸ் பெருமையா இல்லையா நமக்கு? அப்போ அப்படிப்பட்டவர்களை உருவாக்கணும். அப்படிப்பட்டவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய சமூக மக்களை கல்வியாளர்களாக நாம் உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதை ஏன் நம்ம பேசுகிறோன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அமர்ந்திருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளில் படித்து முடித்து, அதாவது 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன டிகிரி படிக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் இருக்கிற பெற்றோர்கள் இருப்பீங்க. 10th முடிச்சுட்டு அடுத்து என்ன கோர்சஸ் எடுக்கலாம், ஃபஸ்ட்டு கோர்ஸ் எடுக்கலாமா, செகண்ட் கோர்ஸ் எடுக்கலாமா, பிள்ளையுடைய மார்க் என்ன அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இப்போ நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு சில தகவல்களை, மூத்த உலமாக்கள் சொன்ன ஒரு சில தகவல்களை உங்களோடு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைய ஜும்மாவுடைய தகவலாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு கல்வியை நம்ம 2 விதமாக பிரித்து வச்சுட்டோம். ஒன்று உலக கல்வி, இன்னொன்று மார்க்க கல்வி. ஒன்று உலக கல்வி, இன்னொன்று மார்க்க கல்வி.
நம்முடைய பெற்றோர்கள் என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நம்மவர்களும் கூட இரண்டு விதமாக இருக்கிறோம். ஒன்று, வெறும் உலக கல்வியை மட்டுமே முன்னோக்கி குறிக்கோளாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில பெற்றோர்கள். இன்னொன்று, மார்க்கத்தை மட்டுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள், அல்லது மார்க்க கல்வியுடன் கூடிய உலக கல்வியையும் சேர்த்து கொடுப்பது. இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியில் பெற்றோர்களாகிய நம்மவர்கள் இருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு கேட்டகரியினால் உருவாகக்கூடிய பிள்ளைகள் எம்மாதிரியான தன்மைகளில் உருவாகுகிறார்கள் என்பதை இன்னைக்கு அழகா படம் போட்டு காட்டுறாங்க. இதை தான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக சொல்ல போகிறேன். எனவே எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் எம்மாதிரியாக உருவாக வேண்டும் என்ற விஷயத்தை பெற்றோர்களுடைய ஸ்தானத்தில் இருந்து நாம இன்ஷால்லா நடைமுறைப்படுத்திக்கலாம். இன்ஷால்லா பாருங்க, சொல்றாங்க, ஒரு பெற்றோர் மார்க்க விஷயத்தில் எந்த கவனமும் செலுத்தல, முழுக்க முழுக்க தன்னுடைய பிள்ளைக்கு உலக கல்வி மட்டும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில், அந்த பிள்ளைகளிடத்தில் 4 விதமான தன்மைகள் உருவாகும். இன்னொரு பெற்றோர் மார்க்க கல்வி மட்டும் கொடுக்கிறார்கள், அல்லது மார்க்க கல்வி முதன்மையாகவும் அத்தோடு சேர்த்து உலக கல்வியும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களிடத்தில் 4 விதமான தன்மைகள் உருவாகும் என்று அந்த தன்மைகளை வேறுபடுத்தி காட்டுகிறார். இப்போ பாருங்க, முதல்ல உலக கல்வியை மட்டும் படிக்கிறார். அதில் முதல் விஷயம் என்ன உருவாகுது அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க, அந்த மாதிரி பிள்ளைகளிடத்தில் ஹுர்ரியத், சுதந்திரத்தனம் என்பது உருவாகி விடுகிறது. மார்க்கமே இல்லை, பெற்றவங்கள்ட்ட மார்க்கம் இல்லை, அப்படி இருந்தாலும் பிள்ளைகள்கிட்ட மார்க்கத்தை கொடுக்கறது இல்லை. வெறும் எல்கேஜிலேருந்து அவங்க படிக்க வைக்கிறது ஃபுல்லாக உலகத்தை நோக்கியே படிக்க வைக்கிறாங்க, மார்க்கத்தை பற்றி சொல்லி கொடுக்கல. இம்மாதிரியான பிள்ளைகளிடத்தில் ஏற்படக்கூடிய முதல் தன்மை என்னன்னா சுதந்திரத்தன்மை. எதையும் என்னால் செய்ய முடியும், என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. என் பெற்றோர்களோ என்னுடைய உற்றார் உறவினர்களோ எனக்கு மூத்தவர்களோ எது சொன்னாலும் நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்ற ஒரு சுதந்திரத்தன்மை, ஹுர்ரியத் என்பது உண்டாகிறது. இதே மார்க்கத்தை மட்டும் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, அல்லது மார்க்கத்துடன் கூடிய உலக படிப்பையும் சேர்த்து படிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிறது என்று சொன்னால் அதிடத்தில் ஏற்படக்கூடிய முதல் தன்மை அப்தியத், அடிபணிந்து நடக்கக்கூடிய தனம். முதல்ல அல்லாஹுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை அந்த குழந்தை உணர்ந்து கொள்கிறார். அதான சொல்லிக் கொடுக்கிறோம், லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் முதல் கலிமா சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நாம சொல்லிக் கொடுக்கும்போது அல்லாஹுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்ற முதல் விஷயம் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில், அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது. ஒரு மனுஷன் வாழும்போது உலகத்தில் அவன் என்ன தன்மையில் இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒரு மனிதனிடத்தில் விரும்பக்கூடிய தன்மை இருக்கிறது அப்தியத், நான் அடிமை என உணரக்கூடிய இந்த தனம் இருக்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்குமா. அடிக்கடி நாம கேள்விப்பட்டிருக்கோம், நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு மிக மிக பிரியமானவர்கள், அல்லாஹுக்கு மிக மிக பிரியமானவர்கள். அப்படிப்பட்ட பிரியமான அந்த நபி ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு துயரங்கள், ஒரு கஷ்டமான நிகழ்வுகள், அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த சச்சா, அவங்களுடைய சச்சா வஃபாத்தாவது, அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஆறுயிராக எல்லா விஷயங்களையும் ஆறுதலாக இருந்த மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறந்தது, இதெல்லாம் நபி அவர்களுக்கு ஒரு துக்கத்தை கொடுத்த காரணத்தினால் அதிலிருந்து மீழ்ச்சி பெற்று நபி அவர்களுக்கு ஒரு மாறுதல்களை, மாற்று நிலைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு பரிசாக மிஅராஜுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறான். அந்த மிஅராஜுடைய சம்பவத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கும் போது குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கிறோம். 15வது ஜுஸ்ல பார்க்கிறோம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்கனா ஹவுலஹு லினுரியஹு அன் ஆயாத்திஹி. அந்த வாசகம் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிஅராஜுக்கு கொண்டு செல்கிறான். அப்படி கொண்டு செல்லும் போது அந்த வாசகத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய பிரியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்வெளி பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ் பரிசுத்தமாக ஆகிவிட்டான் என்று வாசகம் அமைக்க வேண்டும்.
ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன வாசகம் அமைச்சிருக்கிறான் பாருங்க, சுபஹான் அல்லதி அஸ்ரா பி முஹம்மதின் என்று கூறாமல் பி அபதிஹி, தன்னுடைய அடியாரான அடிமையான அவர்களை விண்ணுலக பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ் பரிசுத்தமாகிவிட்டான். தனக்கு எவ்வளவுதான் நேசமாக இருந்தாலும் கூட அவர் அடியாராக இருப்பதைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான். அதனால தான் கலிமா சொல்லி கொடுக்கும்போது கூட நம்ம என்ன சொன்னோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார்கள், அதுக்கப்புறம் தான் தூதராக இருக்கிறார்கள் சொல்லி கொடுக்கும். அப்போ அந்த அடிமைத்தனம் என்பது, நான் அடிமைத்தனம்னா அடிமையா இருக்கிறது அல்ல, அடுத்தவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது என்ற அர்த்தம் அது. அப்போ அந்த அடிமைத்தனத்தை விரும்புகிறான். அப்போ அந்த அடிமைத்தனத்தை தான் இன்னைக்கு எந்த குழந்தைகளுக்கு நாம மார்க்க கல்வியுடன் கூடிய உலக கல்வியை கொடுக்கிறோமோ அவர்களிடத்துல உருவாகுது இந்த அப்தியத். வெறும் உலகத்தை மட்டும் படிக்கிறவங்களுக்கு ஹுர்ரியத், சுதந்திரத்தன்மை, அந்த ஃப்ரீ பேர்ட், இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறதே கிடையாது. இருக்கா இல்லைங்களா? ஒரு 10வது படிக்கிற பையனை ஒண்ணுமே மார்க்கம் தெரியாத ஒரு வீட்டில் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அவன் தலையை பாருங்க, அவன் ட்ரெஸ்ஸை பாருங்க, நல்லா இருக்கிற தலையை காலிஃப்ளவர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான், நல்ல பேண்ட் கிழிச்சி போட்டு வச்சிருக்கிறான். நடக்குதா இல்லைங்களா? கண்ட்ரோல் பண்ண முடியல. இதே ஒரு மார்க்கம் நிறைந்த ஒருத்தர் வீட்டில் வளரக்கூடிய பிள்ளை அந்த மாதிரி இருக்குதா? சொல்லுங்க பாபு. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டலாம். ரெண்டாவது, உலகத்தை மட்டும் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை இடத்துல ஏற்படக்கூடிய தனங்கள்ல ரெண்டாவது விஷயமா சொல்றாங்க, அவர்களிடத்தில் அந்த ஏற்படக்கூடிய இரண்டாவது குணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் தன்னுடைய உரிமைகளை தெரிந்து கொள்கிறார். அவர் தன்னுடைய உரிமைகளை தெரிந்து கொள்கிறார். ஆனா உலகமும் மார்க்கமும் அல்லது மார்க்கத்துடன் கூடிய உலகத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாரே, அவர் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னங்க, தன் கடமைகளை தெரிந்து கொள்கிறார். படிக்கிறவன் கேட்கிறான், எனக்கு என் நாடு என்ன செஞ்சிச்சு, என் அத்தா என்ன செஞ்சார், என் அம்மா என்ன செஞ்சாங்க, என் டீச்சர் எனக்கு என்ன செஞ்சாங்க, இந்த நிர்வாகம் எனக்கு என்ன செஞ்சிச்சு, கேள்வி கேட்கிறானா இல்லையா? அப்ப தன்னுடைய உரிமை தெரிந்து கொள்கிறான், ஆனா தன் கடமை என்னன்றது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் மார்க்கமும் மார்க்கத்துடன் கூடிய உலக படிப்பை தெரிந்து கொண்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய இரண்டாவது தனம், தன் கடமைகள் என்ன, நான் என் தாய் நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும், நான் என் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என் மனைவி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என் ஊருக்கு என்ன செய்ய வேண்டும், என் கடமைகள் என்ன. அப்ப என் கடமைகள் என்ன என்பதை எப்ப தெரிஞ்சுக்குவாங்கன்னா, மார்க்கத்துடன் கூடிய உலகத்தை கொடுக்கும் போது, வெறும் உலகத்தை போகும்போது அவனுடைய உரிமை தான் தெரிஞ்சுக்கிறான். இன்னைக்கு வேதனையான விஷயங்கள் என்னன்னு சொன்னா, பல இடங்களை நம்ம பார்க்குற விஷயம், அத்தா மௌத்தா போயிருக்கிறாரு, மௌத்தா போகும்போது பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்க வச்சுட்டார். ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார், ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கார், ஒருத்தர் லண்டனில் இருக்கார். அத்தா மௌத்தா போயிட்டார், 3 பேரும் வரானுங்க. வந்துட்டு என்ன நடக்க தெரியுமா, 3 பேர் நின்று அத்தா மௌத்தா போயிட்டார், எப்படி மௌத்தா போனார், என்ன மௌத்தா போனார், இந்த கணக்கெல்லாம் இல்லை. முதல்ல ஒருத்தர் வந்துட்டார், சின்னவர் வந்துட்டார், வந்தவன் என்ன பண்ணான்னு தெரியலையா, அடுத்த கட்டமாக வந்தான், மொய்யத்தை எடுக்கிறதுக்கு முன்னால் என் சொத்து பத்து என்ன முதல்ல பிரிக்கிற வேலையை பாரு, அப்புறம் தான் மௌத்து எடுக்கணும். ஆனால் இந்த சமயத்தில் என் அத்தாக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? பல இடங்கள்ல பார்க்கணும், அத்தா மௌத்தா போயிருக்காரு, கபஸ்தரில் கொண்டு போய் வச்சா ஒரு புல்ல தான் அந்த அத்தாக்கு தொலை வைக்கணும். எத்தனை பிள்ளைங்க தொலை வைக்கிறாங்க, தொழுவைக்கே வர்றதில்லை, எங்கேயாவது ஓரமா ஹவுஸ் ஓரத்தில் ஒதுங்கி நிற்கிறான், ஒது செய்கிற இடத்துல போய் ஒதுங்கி நிற்கிறான். நடக்குதா இல்லையா? அப்ப தான் கடமை என்ன என்பதை உணரல. படிக்க வைக்கிறது தப்பல்ல, நம்முடைய சமூகம் மார்க்கத்துடன் கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா துறைகளிலும் இருக்கட்டுமே, தப்பு கிடையாது. அப்ப ரெண்டாவது விஷயமா இந்த விஷயம் உருவாகிறது, தன் கடமைகளை மார்க்கத்துடன் கூடிய உலக படிப்புல தான் உணர முடியும். வெறும் உலகத்தை கொடுத்தா அவன் தன் உரிமைகளை மட்டும்தான் அவன் தெரிஞ்சுக்கிறான். மூன்றாவதாக சொல்றாங்க, மூன்றாவதாக உருவாகக்கூடிய தன்மை என்ன, வெறும் உலகத்தை படிக்கும் போது அவன் படிக்கிற படிப்பு வெறும் இன்ஃபர்மேஷனா தான் இருக்கு. நான் என்ன படிச்சிருக்கேன், என் பக்கத்தில் பிஏ எம்ஏ எம்பிபிஏ என்னவோ தான் படிச்சிருக்குது, அடுத்தவங்களுக்கு என்ன பண்றாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான், அவ்வளவுதான். ஆனா மார்க்கத்துடன் கூடிய உலக படிப்பை படிக்கும்போது சொல்கிறார்கள், இது வெறும் இன்ஃபர்மேஷனா இருக்கு, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது என்ன கத்துக்கிட்டானோ அதை அடுத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறான், என்ன விஷயங்களை கத்துக்கிட்டானோ அதை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். இஸ்லாத்தினுடைய கல்வியை இதுதான், அடிப்படையே இதுதான். நீங்க பார்க்கலாம், அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கும் போது நபி அவங்கள பார்த்து கேட்குறாங்க, இக்ரா படிங்கன்னாங்க.
நபி சொன்னாங்க, மா நபி காரின், எனக்கு ஓத படிக்க தெரியாது. திரும்ப படிங்கன்னாங்க, படிக்க தெரியல. திரும்ப சொன்னாங்க, இல்லை. 4வது முறையாக நபி அவர்களை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நெஞ்சோடு நெஞ்சு வைத்து கட்டி அணைக்கிறார். அதுக்கு பிறகு கேட்குறாங்க, படிங்கன்றாங்க. இப்போ என்ன கேட்டிருக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? படிங்கன்னு சொன்னால் என்ன படிக்கணும்னு கேட்டிருக்கணும் இல்லையா? கேட்கவே இல்லை. படிங்கன்னு சொன்ன அடுத்த மாத்திரம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்களோடு கட்டி அணைக்கும் போது உள்ளத்திலிருந்து உள்ளம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களும் உள்ளத்திலிருந்து உள்ளத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். இதுதான், அதான் அங்கே நடந்துச்சு. அல்லாஹ் நாடி இருந்தால் மொத்த குர்ஆனை நபி அவர்களுடைய மூளையில கொண்டு வந்து வச்சிருக்கலாம். மூளையில் இருக்கிற விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அறிவியல் இருக்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்க்குறோமா இல்லைங்களா? நேற்று ஒரு சூத்திரம் சொல்கிறான், இன்னைக்கு ஒரு சூத்திரம் சொல்கிறான். ஆரம்பத்தில் உலகம் வந்து தட்டையானதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அறிவியல் மாறி சயின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். சயின்ஸில் மூளையிலேருந்து வரக்கூடிய எல்லாமே உலக நாலேஜ், உள்ளத்தில் இருக்கிறது அது அல்லாஹுடைய விஷயங்கள். அதனால தான் குர்ஆனை உள்ளத்திலிருந்து உள்ளத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்போ அந்த உலகம் மார்க்க கல்வியுடன் கூடிய உலக படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரும் தான் எதை கற்றுக்கிட்டாங்களோ அது பிறருக்கு நிச்சயமாக அவங்க எத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இந்த தன்மை எங்கே உண்டாகுது? 4வதாக சொல்கிறாங்க, உலகத்தை மட்டும் படித்தாங்கன்னு சொன்னால் அதனுடைய எண்ட் ஆஃப் என்னவாக இருக்குன்னு சொன்னால் உலகத்தினுடைய பொருளாதார மேம்பாடு. எம்பிபிஎஸ் படித்தா என்ன வேலை கிடைக்கும், பிஏ படித்தா என்ன வேலை கிடைக்கும், இது படித்தா என்ன வேலை கிடைக்கும், என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளை எப்படி பொருளாதார ரீதியில் மேம்படுத்தி கொள்ளலாம். ஆனால் மார்க்கத்துடன் கூடிய உலக படிப்பை படித்தார் என்று சொன்னால் அங்கு சர்வீஸ், சேவை. என் படிப்புக்கு தகுந்த சேவையை மக்களுக்கு நான் எவ்வாறாக செய்யலாம். ஈமானுடன் கூடிய ஒரு மருத்துவர் முதலில் நான் நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாது. நிவாரணம் கொடுப்பது யார்தான்? அல்லாஹ் தான் என்ற விதையை முதலில் விதைப்பார். அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் தியேட்டரில் கையை வைப்பார். இன்னைக்கு அப்படி இல்லையே, செத்தவங்களை கூட என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு இன்னும் இதாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு இவ்வளோ ரூபா கட்டணும், கட்டி முடிச்சதுக்கு பின்னால் அவர் இறந்துட்டார், என்ன பிரயோஜனம்? அப்போ வெறும் உலக படிப்பு பாருங்க, அது காசு. யார் எப்படி போனால் எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தேவை காசு. ஆனால் மார்க்கத்துடன் கூடிய உலக படிப்பை படிக்கும்போது அதை தான் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு மார்க்கத்துடன் உலக படிப்பு, ஐஏஎஸ் படிக்க வைங்க. மார்க்கத்துடன் கூடிய ஐபிஎஸ் அதிகாரி இருக்கட்டும், மார்க்கத்துடன் கூடிய ஒரு லாயர் இருக்கட்டும், மார்க்கத்துடன் கூடிய ஒரு சாதாரண என்னென்ன ஒரு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கவங்க கூட மார்க்கத்துடன் கூட உலக படிப்பா நிறைந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் லஞ்சம் என்பது இருக்குமா நம்ம நாட்டில்? நேர்மையாக எல்லா மக்களும் சந்தோஷமாக மக்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்குமா இல்லைங்களா? அதனால தான் சொல்றாங்க, ஒரு பக்கம் வெறும் உலகம், இன்னொரு பக்கம் மார்க்கத்துடைய கூடிய இந்த ரெண்டுல பெற்றோர்களாகிய நாம் எந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதை நாம தான் முடிவு செய்யும். அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம முடிவு செய்கிறோமோ இல்லையோ, நமது சமூக மக்களுக்கு, குறிப்பாக நமது மஹல்லாவில் இருக்கக்கூடிய பெண் மக்களுக்கு இது மாதிரி உண்டான ஒரு கல்வி திட்டங்களை கொடுக்க வேண்டும் என நமது நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. நம்முடைய நிஸ்வான் மதரசா பக்கத்தில் இருக்கக்கூடிய முஹம்மதியா மதரசத்து நிஸ்வான், அல்ஹம்துலில்லாஹ் 21ஆம் தேதியிலிருந்து நம்முடைய மதரசா துவங்கப்பட்டிருக்கிறது. சென்னையை மையமாக கொண்டுள்ள யூனிஸ் அகாடமி என்ற நிஸ்வான் பெண்கள் மதரசாவினுடைய வழிகாட்டி மையத்தினுடைய வழிகாட்டுதல்ல அல்ஹம்துலில்லாஹ் நடைபெறுகிறது. இங்கு படிக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சிறுமிகளாக இருந்தால் அவர்களுக்கு மக்தப் வகுப்பு என்ற அடிப்படையில் 0விலிருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் மக்தப் கோர்ஸிலே படிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அடுத்து யார் குடும்ப பெண்களோ அல்லது குமர பெண்களோ யாரால ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு முபல்லிகா என்ற ஒரு வகுப்பு, 3 ஆண்டு கால வகுப்பு. அத்துடனே யார் குடும்ப பெண்களோ அல்லது குமரு பெண்களோ 4 மணி நேரம்லாம் கொடுக்க முடியாது, ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கென்று 3 வருட முஅல்லமா வகுப்பு என்பதாக ஒரு வகுப்பு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது. இத்துடனே சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய இஸ்லாமிய மனஇயல் என்ற ஒரு பாடப்பிரிவும் முபல்லிகா 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு இந்த 3 வகுப்பிலும் சேர்த்த மாதிரி 3 கிதாபுகள் வச்சிருக்கோம். இது நேரடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாசிம்பி கல்லூரியினுடைய அந்த கல்லூரியினுடைய சர்டிஃபிகேட்டும் அல்ஹம்துலில்லாஹ் இங்கு வழங்கப்படும்.
இது போக 2020-21 கல்வியாண்டிலிருந்து புதிதாக எஸ்சிவி கோர்ஸ் என்பதாக ஒன்று நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். எஸ்சிவினா எஸ் ஃபார் ஸ்கூல், சி ஃபார் காலேஜ், வி ஃபார் அண்ட் வெக்கேஷனல் கோர்ஸ் என்ற அடிப்படையில் பள்ளிக்கூட வகுப்பு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நாம் ஆன்லைன் மூலமாக இங்கே படிச்சுக்கலாம். இன்ஷால்லா காலையிலேருந்து ஏதாவது ஒரு வகுப்பில் மக்தபுலையோ முபல்லிகாலையோ மொல்லமாலையோ ஏதேனும் ஒரு வகுப்பில் இங்கே மார்க்க விஷயத்தை படிச்சுக்குவாங்க. 7 மணிக்கு மேலே, மாலை 7 மணிக்கு மேலே நம்முடைய வீட்டில் நம்முடைய பெற்றோர்களுடைய கண்காணிப்பில் ஆன்லைன் மூலமாக பெண் ஆசிரியர்களை கொண்டு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உண்டான பாடத்திட்டங்கள் அவங்களுக்கு நடக்கும். 6, 7, 8, 9, 11 ஆகிய வகுப்புகளுக்கு காலாண்டு, அரையாண்டு, மூலாண்டு எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நமது மதரசாலை தேர்வுகள் நடக்கும். 10வது 12வது இந்த 2 வகுப்புகளும் NIOS இதில் நாம் ரெஜிஸ்டர் பண்ணி டியூஷன்ஸ் நம்ம இங்கே நடக்கும். எக்ஸாம் வந்து சென்டரில் போய் எழுதலாம். இப்போ தற்சமயம் அந்த NIOS என்பது ஒரு சில தமிழகத்தில் ஒரு சில ப்ராப்ளங்கள், அதனுடைய சர்டிஃபிகேட்டுகள் தமிழகத்தில் செல்லாது என்ற காரணத்தினால நேரடி தொலைத்தொடர்பு தேர்வாளர் அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் நேரடியாக தேர்வு எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நிஸ்வானில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அப்படி வரும்போது 8th, 10th, 11th, 12th ஆகிய 4 வகுப்புகளுக்கு அவங்க அரசு தேர்வு எழுதக்கூடிய, ஸ்டேட் போர்டில் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இது போக கல்லூரி வகுப்புகள் ஒரு 5 வகுப்புகள் அல்ஹம்துலில்லாஹ் இங்கு படிச்சுக்கலாம். அதில் 1 BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், 2 BA அஃப்ஸலுல் உலமா, பிகாம், BSc சைக்காலஜி, BBA ஆகிய 5 கோர்சஸ்கள் அல்ஹம்துலில்லாஹ் கல்லூரி வகுப்புகளாகவும் நாம் இங்கே ஆன்லைன் மூலம் பாடம் நடக்கும். ஒரு சில கோர்ஸுகள் TNOU மூலமாக, ஒரு சில கோர்ஸுகள் டைரெக்டாக NMC நைனார் முகமது காலேஜ் புதுக்கோட்டை அறந்தாங்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியின் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் தேர்வுகள் எழுதப்பட்டு டிகிரி கோர்ஸுகளும் 5 கோர்ஸுகள் இங்கே இருக்குது. இது போக நம்முடைய பெண்கள் திறமேம்பாட்டு வகுப்பில் ஒரு சில வகுப்புகளையும் ஒரு 9 வகையான கோர்ஸுகளை நாம் வச்சிருக்கிறோம். அதில் முதலாவதாக பேசிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஆங்கிலம் எழுத படிக்க பேச ஒரு 4 மார்க்ஸ் கோர்ஸ். அதற்கடுத்து பேசிக் கம்ப்யூட்டர்ஸ், அடிப்படையான கணினியினுடைய முறைகள். இன்றைக்கி எல்லாமே கணினி மயமாக போச்சு. ஃபோனு கூட ஒரு கணினி மாதிரி தான். அதை பாதுகாப்பான ரீதியில் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அது சார்ந்த விஷயங்கள். அதே போல் டெய்லரிங், நம்முடைய இஸ்லாமிய ஷரீத் அடிப்படையில் ஆடைகளை நாம் எப்படி வடிவமைக்கும். நீங்கள் பெண்களுடைய ஆடைகள்லாம் பார்த்தீங்களா, ஆண்கள் முழு கை போடுறோம், பொம்பளைங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் போட வேண்டியது யாருங்க? பெண்கள் இவ்வளோ போடணும், ஆண்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். ஆண்கள் முழு கை போடுறாங்க, பொம்பளைங்களுக்கு பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது, அல்லது கையே இல்லை. எங்கடா கையின்னு கேட்டால் உள்ளே இருக்குது பாருங்களா, எடுத்து பார்த்தா என்ன கொசுவல் இருக்குது, கொசுவல் இருக்குது. இன்றைக்கி இதையும் கலாச்சாரமாக நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கேட்டாக்க சின்ன பிள்ளை தானே, இந்த வயசில் போடாமல் எந்த வயசில் போட்டு. நான் கேட்குறேன், இந்த வயசில் அந்த பிள்ளைக்கு ஹயா வராட்டி வேறு எந்த வயசில் வரும்? அப்போ அந்த ஆடைகளை ஷரியத் அடிப்படையில் எப்படி டிசைன் பண்ணுறது, டெய்லரிங் கோர்ஸ். அதற்கடுத்து டெரஸ் கார்டனிங், வீட்டில் கொல்லைப்புறத்தில் மாடியில் சும்மா இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இயற்கை முறையில் எப்படி நம்ம விவசாயம் பண்ணுறது, சின்ன சின்ன அடிப்படையில் எப்படி விவசாயம் பண்ணுறது, அது டெரஸ் கார்டனிங் அப்படின்ற ஒரு கோர்சஸ் 4 மாதம். அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங், LKG UKG ஸ்டூடெண்ட் இருந்த 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உண்டான பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடி எப்படி டியூஷன் சொல்லி கொடுக்குறது, டீச்சர் ட்ரைனிங், இந்த ஒரு கோர்சஸ். அதே போல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், சுய மேம்பாடு. ஒரு பெண்ணு தனியாக வீட்டில் இருக்கிறாங்க, தனியாக பிரயாணம் பண்ணுறாங்க, தன் சமூகத்தில் எப்படி தன்னை தற்காத்து கொள்வது அப்படின்ற அது ஒரு பயிற்சி. இது போக 3 கோர்சஸில் மெடிக்கல் சார்ந்தது, ஜீடியாட்டிக் முதியோர்களை பராமரிக்கக்கூடிய செவிலியர் பயிற்சி, பீடியாட்டிக் சிறுவர் சிறுமியர்களை பராமரிக்கக்கூடிய செவிலியர் பயிற்சி, அது பேசிக் ஃபஸ்ட் எய்ட், அடிப்படையான முதலுதவி. வீட்டில் யாராவது ஒருத்தவங்க அடிபட்டு வந்துட்டாங்க, எப்படி கட்டு போடுறது, எப்படி பிபி பார்க்குறது, எப்படி சுகர் பார்க்குறது, இந்த மாதிரியான கோர்ஸ். இது எல்லாமே நம்ம நிஸ்வான் மதரசாவில் இருக்குது. அப்போ மார்க்கத்துடன் கூடிய உலக படிப்பையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மற்ற மஹல்லா உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல, நமது ஜமாத்து நிர்வாகம் நம்ம மஹல்லாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய ஆண்கள், அமர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் இதை நீங்கள் விளங்கி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க நம்ம மதரசால படிக்கணும், அது சிறுமியோ குமர்களோ குடும்ப பெண்களோ,
6 வயது சிறுமிக்கும் சரி 60 வயசு பாட்டியம்மாக்கும் சரி மார்க்க விளக்கத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளுமே நம்ம நிஸ்வான் மதரசால செய்யப்பட்டிருக்குது. தரம்பட உள்ள ஆசிரியர்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு துறை நமது யூனிஸ் அகாடமியிலிருந்து ஆய்வுகள் செய்து அதனுடைய தர்த்தீபாத்துகள் மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நமது எதிர்கால சமூகம் இந்த நாட்டில், குறிப்பாக நம்முடைய பெண் சமூகம் நம்முடைய நாட்டில் எல்லா துறைகளிலும் ஐஏஎஸ்ல, ஐபிஎஸ்ல, ஐஎஃப்எஸ்ல, அரசு துறை அதிகாரங்களில் நம்முடைய வர்க்கம் இருக்கும் பட்சத்தில் தான் நமது சமூகத்தை காப்பாற்ற முடியும் என்பதை நீங்கள்லாம் விளங்கி வச்சிருக்கிறீங்க. அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நிஸ்வானை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.